இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த கோல்டன் குளோப் அவார்ட்ஸில் கிட்டத்தட்ட 5 அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஹைமர் தட்டி தூக்கியிருக்கேன். பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஹைமருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே இந்த மியூசிக் சூப்பராக இருக்கும், அதுக்கு அவார்ட் கிடைச்சிருக்கேன். அதை தொடர்ந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கு நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. உண்மையில இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மனுஷன் வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அயன்மேன் சாயலே அதில் வராதுங்க, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது. அதே மாதிரி ஆப்வியஸாக பெஸ்ட் ஆக்டருக்காக நம்ம சில்லியன் மர்ஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கில்லியன் மர்ஃபிக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. மனுஷன் ஓப்பன்ஹைமராகவே வாழ்ந்திருப்பாரு. பெஸ்ட் பிக்சர் இன் டிராமால வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஹைமருக்கு திரும்பவும் அவார்ட் கிடைச்சிருக்கேன். டாக்குமெண்ட்ரியா இருந்தாலும் படம் எப்படி மூவ் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. அவ்வளோ டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேவை டைம் வச்சு மூவ் பண்ணியிருப்பாரு தலைமை நோலன். ஸோ இதெல்லாமே பண்ண நோலனுக்கு அவார்ட் கிடைக்காம இருக்குமா? பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் நோலனுக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி நோலன் கையில் அந்த அவார்டை வாங்கிட்ட அப்புறம் ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. ரொம்பவே முக்கியமான ஒருத்தரை மென்ஷன் பண்ணி அந்த ஸ்பீச்சை கொடுத்துருப்பாரு. அவர் யாரை மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம். The only time I've ever been on the stage before was accepting one of these on behalf of our dear friend Heath Ledger, and that was complicated and challenging for me.